ஹலோ கைஸ், இப்போ நம்ம இருக்கிற லொகேஷன் பெரும்பாக்கம். இந்த பெரும்பாக்கத்துல இருந்து சோழிங்கநல்லூர் நோக்கி இப்போ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ரூட்ல நடக்கிற ரெட் லைன் ரூட்டோட ஒர்க் அப்டேட் தான் பார்க்க போறோம். இந்த ரெட் லைன் மெட்ரோ ரூட் வந்து மாதாவரம் மில்க் காலனி தொடங்கி சோழிங்கநல்லூர் வரைக்கும் வரப்போகுது. இந்த ரூட்ல நம்ம ஏற்கனவே மேடவாக்கத்துல இருந்து பெரும்பாக்கம் வரைக்கும் என்ன ஒர்க் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறத ஒரு டீடைல் வீடியோவா 2 நாளைக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை தொடர்ச்சியா வர மெட்ரோ ஸ்டேஷனான கிளாசிக் தமிழ் இன்ஸ்டியூட், அப்புறம் எல்காட் சோழிங்கநல்லூர், அதோட ஒர்க் அப்டேட் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இருக்கிற இந்த லொக்கேஷன் தான் வந்து கிளாசிக் தமிழ் இன்ஸ்டியூட் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகிற லொக்கேஷன். இதில் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே காலம் பில்ட் பண்ணியிருக்காங்க, அது மேலே பியர் கேப் ஆட் பண்ணிட்டாங்க. காங்கோஸ் பில் பண்ணுறதுக்காக இந்த ப்ரீ காஸ்டிங் பீம் அதுவும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து கேர்டர் வச்சு ரெண்டு காலத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் ஸ்டேஷன் பில்ட் பண்ணுறதுக்கான பைலிங் ஒர்க் போயிட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து கரண்டாக இந்த கிளாசிக் தமிழ் இன்ஸ்டியூட் மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டு இருக்கிற ஒர்க்கு. பார்த்தீங்கன்னா இந்த ரூட் வந்து கொஞ்சம் வேகமாக தான் ஒர்க் போயிட்டு இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது இதில் ஜஸ்ட் அந்த காலமே பாதி தான் பில் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஸ்டேஷனே பில் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. சிஎம்ஆர்எல் இந்த ஸ்ட்ரெச்சை 2027 மார்ச்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பிளான் வச்சுருக்காங்க. இதே ஸ்பீடில் போனால் கண்டிப்பாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. லெஃப்ட் சைடில் நம்ம பார்க்கலாம் கிளாசிக் தமிழ் இன்ஸ்டியூட், அதோட என்ட்ரன்ஸ் இதுதான். இப்படி தொடர்ந்து போகும்போது இதில் ஒரு பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. ஏற்கனவே நம்ம இப்போ போகிற டைரக்ஷனில், அதாவது டுவர்ட்ஸ் சோழிங்கநல்லூர் போகும்போது இந்த ரைட் சைடில் உள்ள பிரிட்ஜ் வந்து ஏற்கனவே கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ அது வழியாக தான் ஃபுல் டிராஃபிக்குமே போயிட்டு இருக்குது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்க்குற வரைக்கும் இந்த லெஃப்ட் சைடில் உள்ள பிரிட்ஜ் வேலை ரொம்ப வேகமாக தான் போயிட்டு இருந்தது. பட் இப்போ நம்ம லாஸ்ட் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை. வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகுது. இதே தான் கிட்டத்தட்ட சிமிலர் ஸ்டேட்டஸில் தான் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருந்தது. இப்போவும் அதே ஸ்டேட்டஸ் தான் இருக்குது. பட் இந்த பிரிட்ஜ் ஒர்க் முடிஞ்சாலுமே நம்மளுக்கு இதை தாண்டினோன்னே இங்கே வந்து பைலிங் ஒர்க் போயிட்டு இருக்குது. இந்த காலம் ஏற்கனவே பில் பண்ணாமல் விட்டுருந்தாங்க. ஸோ அதில் வந்து பைலிங் ஒர்க் போட்டு இனிமேல் தான் கீழே உள்ள பைலிங் கேப் ஆட் பண்ணி அதுக்கு மேலே காலம் பில் பண்ணணும். ஸோ அந்த ஒர்க்லாம் முடிஞ்ச பிறகு தான் அந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணுவாங்க. மேபி அதுக்காக கூட அதை ஒர்க்கை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே இந்த ஹை வோல்டேஜ் ஒயர் இதை கிராஸ் பண்ணி போயிருந்தது. ஸோ அதுக்காக அதை ஒரு பெரிய கேபிள் போட்டு பூமிக்கு அடியில் எடுத்துகிட்டு வந்து அந்த சைடு கிராஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து எல்காட் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டோம். வாங்க எல்காட் மெட்ரோ ஸ்டேஷனில் என்ன ஒர்க் போகுது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கண்டெய்னரில் ப்ரீகாஸ்டிங் பீம், காங்கோ ஸ்பில் பண்ணுறதுக்கான அந்த ப்ரீகாஸ்டிங் பீம் இருந்தது. ஜஸ்ட் அதை கேப்சர் பண்ணி போட்டிருந்தேன். இந்த ரூட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்காட் மெட்ரோ ஸ்டேஷன். இதில் காலம் பில்ட் பண்ணிட்டாங்க. அது கீழே காங்கோஸ் பில்ட் பண்ணுறதுக்காக அந்த ப்ரீகாஸ்டிங் பீம் அதுவும் ஃபிட் பண்ணிட்டாங்க. ஐ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்டேஷனோட என்ட்ரி எக்ஸிட் பில்ட் பண்ணுறதுக்காக அந்த காலம் பில்ட் பண்ணிட்டு இருக்க வேலைகள் போயிட்டு இருக்குது. இதில் பெண்டிங் ஒர்க்குன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த ஐ டைப் கர்டருக்கு நடுவில் அந்த கிராஸ் செக்ஷன் போடுவாங்க. அதுக்கு மேலே அந்த அலுமினியம் ஷட்டர் போட்டு நம்மளுக்கு டெக் ஸ்லாப் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த லொக்கேஷனில் போயிட்டு இருக்குது. இதை திறந்து பார்க்கும்போது தொடர்ச்சியாக ஐ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு நடுவில் அந்த கிராஸ் செக்ஷனும் பில்ட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. இதை தொடர்ச்சியாக இந்த ஐ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கிராஸ் பீம் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து கண்டினியூவாக நம்மளுக்கு இந்த யூ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறத பார்க்க முடியும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சோழிங்கநல்லூர் ஜங்ஷன், இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் என்னென்ன ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் வரும்போது இந்த காலம், அதாவது இந்த மேலே அந்த சர்க்குலர் டைப்பில் இருக்கிற காலம் பில்ட் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ வந்து மேலே வரைக்கும் பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கீழே இருக்கிற அந்த ஸ்கொயர் டைப் மட்டும் தான் இருந்தது. இப்போ அதுக்கு மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அந்த ஸ்டேட்டஸில் தான் இருந்தது. இது வந்து கீழே வந்து மெட்ரோ வாட்டருக்கான வேலைகள் போயிட்டு இருக்குது. இப்படி தொடர்ச்சியாக போகும்போது இந்த காலம்லாம் அப்படியே பில்ட் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் ஃபியூச்சர் சோழிங்கநல்லூர் ஜங்ஷனோட மாடல். இது ஒரு ப்ளஸ் ஷேப்பில் இருக்க போது. இதில் நம்மளுக்கு பெரும்பாக்கம் மொத்தமாக 4 என்ட்ரி எக்ஸிட் இருக்க போது. அதில் வந்து பெரும்பாக்கம் மெயின் ரோடு அந்த டைரக்ஷனில் 2 என்ட்ரி எக்ஸிட்டு, அது மட்டும் இல்லாமல் சோழிங்கநல்லூர் அந்த ஈசிஆர் லிங்க் ரோடு அதுலேயும் என்ட்ரி எக்ஸிட் வரப்போகுது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே பர்பிள் லைன் கிராஸ் பண்ணி போக போகுது. ஆன் டாப் ஆஃப் தட் ரெட் லைன் போக போகுது. ஸோ டோட்டலாக இந்த ஜங்ஷனே வேறு லெவலில் மாறப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கீழே வந்து ஒரு ரோடுமே, ஒரு ஃப்ளைஓவருமே வரப்போகுது. இதில் மொத்தம் 8 ஃப்ளோர் வரப்போகுது. கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ட்ரி எக்ஸிட்டு, அதுக்கு மட்டும் இல்லாமல்
ஃபேர் கண்ட்ரோல் அது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வரப்போகுது. செகண்ட் ஃப்ளோரில் ஷோலிங்கநல்லூர் ஃப்ளைஓவர் வரப்போகுது. அதுக்கு மேலே பர்பிள் லைன், அதுக்கு மேலே ரெட் லைன், அப்புறம் வந்து 6th ஃப்ளோர்லேருந்து 8th ஃப்ளோர் வரைக்கும் நம்மளுக்கு நிறைய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸு, ஷாப்பிங், அந்த மாதிரி ஃபுட் கார்ட்டு அப்படின்னு நிறைய ஐட்டம் வரப்போகுது. இதில் லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய பள்ளம் தோண்டியிருக்காங்க. அது வந்து என்ட்ரி எக்ஸிட் பில்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் தொடங்கியாச்சு. இதே மாதிரி நம்மளுக்கு ரைட் சைட்லேயும் பில்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க உங்களுக்கு அப்படியே சுற்றி கொண்டு வந்து காட்டுறேன் எப்படி எந்த அளவில் வேலை போயிட்டுருக்கு அப்படிங்கிறத. இப்போ நம்ம அப்படியே லெஃப்ட்டில் கட் பண்ணி டுவர்ட்ஸ் துரைப்பாக்கம் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இதில் லாஸ்ட் டைம் இந்த காலம் ஒர்க் போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பியர் கேப் வரைக்கும் பிளேஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோவர் டெக்கில் இந்த பியர் கேப் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே அப்பர் டெக்குக்கான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருக்குது. இந்த லோவர் டெக் எதுக்குன்னா இந்த ஷோலிங்கநல்லூர் ஃப்ளைஓவர் பில்ட் பண்ணுறதுக்காக. இது வந்து அடுத்தடுத்த காலம் போக போக அதோட உயரம் குறைஞ்சிக்கிட்டே போகிறத பார்க்க முடியும். இந்த காலத்துக்கு அப்புறம் அதை அப்படி கீழே டவுன், அதாவது இங்கே ரேம்ப் அடிச்சு, ஸோ நம்மளுக்கு நேராக இந்த ஏற்கனவே இருக்கிற இந்த ஓஎம்ஆர் ரோட்டில் கனெக்ட் பண்ணி விட்றாங்க. இதை தொடர்ந்து போகும்போது நம்மளுக்கு கண்டினியூவாக இந்த மெட்ரோ ஒர்க் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். தொடர்ச்சியாக இந்த ஐ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே அந்த டெக் ஸ்லாப் வரைக்குமே வேலை முடிஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. இதை தொடர்ந்து போகும்போது கால் மில் பண்ணி பியர் கேப் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கர்டர் எதுவுமே பிளேஸ் பண்ணலை. இதை தொடர்ந்து போகும்போது இந்த காலம்க்கு நடுவில் நம்மளுக்கு கர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு நடுவில் இந்த கிராஸ் பீம் பில்ட் பண்ணுறதுக்கான வேலைகளும் போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஒரு டேர்ன் எடுத்து டுவர்ட்ஸ் ஷோலிங்கநல்லூர் நோக்கி போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம ஷோலிங்கநல்லூர் ஜங்ஷனில் என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் க்ளோஸராக போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஷோலிங்கநல்லூர் ஜங்ஷன் பக்கத்தில் வந்துட்டோம். இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செகண்ட் ஃப்ளோரில் ஃப்ளைஓவர் வரப்போகுது. அதுக்கு மேலே தேர்ட் ஃப்ளோரில் பர்பிள் லைன், அதுக்காக அங்கே இந்த யூ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இதில் வந்து ஒரு லெஃப்ட் டேர்ன் எடுத்து டுவர்ட்ஸ் ஈஸியாக நோக்கி போக போகிறோம். அந்த ரூட்டில் என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் டேர்ன் பண்ணும்போதே நம்மளுக்கு இதில் லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்க. அது வந்து என்ட்ரி எக்ஸிக்யூட்டிவ் வேலைகள் போயிட்டுருக்குது. அதாவது இப்போதைக்கு பைலிங் ஒர்க் தான் போயிட்டுருக்குது. அதுக்கு மேலே நம்ம காலம் பில்ட் பண்ண வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த லெஃப்ட் சைடில் போயிட்டு இருக்கிற ஒர்க்கு. இப்படி தொடர்ச்சியாக போகும்போது நம்மளுக்கு ரைட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா காலம் மேலே வரைக்கும் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஈசிஆர் லிங்க் ரோடு டைரக்ஷனில் வேலை கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு 2 monthsக்கு முன்னாடி பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட சிமிலர் ஸ்டேட்டில் தான் இருந்தது. இப்போவுமே அங்கே கடைசி வரைக்கும் இதுக்கு முன்னாடி இதில் ஒரு டோல்கேட் இருந்தது. அந்த பிளேஸ் வரைக்குமே உள்ள ஒர்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஸ்லோவாக தான் இருக்குது. பட் இதுக்கே பேரலாக ரைட் சைடில் இன்னும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது காலம் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வேலைகள்லாம் வேகமாக போயிட்டு இருக்குது. வாங்க உங்களுக்கு சுற்றி வந்து அது என்னன்னு காட்டுறேன்.
இப்போ நம்ம ஒரு யூட்டன் எடுத்து டுவர்ட்ஸ் சொலிங்கநல்லூர் நோக்கி போயிட்டுருக்கோம். இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நிறையா கடைகள் இருந்தது. ஸோ இப்போ அது எல்லாமே ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து காலம் பில்ட் பண்ணுறதுக்காக இந்த பைலிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்குது. ஸோ இதை திறந்து போகும்போது ஃபுல்லாமே இங்கே இருந்த எல்லா கடை எல்லாமே ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இதுலேயுமே வந்து காலம் பில்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். இந்த ஈசிஆர் லிங்க் ரோடில் இதில் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளால் லெஃப்ட்டில் மட்டும்தான் போக முடியும். ஷோலிங்கநல்லூர் ஜங்ஷனை டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ரோடை க்ளோஸ் பண்ணி இதில் வந்து மெட்ரோ வாட்டருக்கான வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணி விட்டுருந்தாங்க. பட் இதில் பைக் போகிறதுக்காக சின்ன வழி இருந்தது. அது வழியாக தான் நான் உள்ளே போய் வந்து உங்களுக்கு இதெல்லாம் கவர் பண்ணி காட்டியிருக்கேன். ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வரும்போது இந்த காலம்லாம் வந்து கீழே பேஸ்மெண்ட் லெவலில் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் மேலே வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 20 அடி உயரத்துக்கு வரைக்குமே பில்ட் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சைடு லெஃப்ட் சைடில் எந்த ஒரு காலமே பில்ட் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா காலம் கொஞ்சம் உயரமாகவே பில்ட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஈசிஆர் லிங்க் ரோடு வழியாக வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஷோலிங்கநல்லூர் ஜங்ஷனை ரீச் பண்ணிட்டோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே யூடியூப் கட்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரோட்டில் லெஃப்ட் சைடில் ஒரு மிகப்பெரிய பள்ளம் தோண்டியிருக்காங்க. இதில் தான் வந்து என்ட்ரி எக்ஸிட் வரப்போகுது. அதாவது நம்ம சொன்ன 2வது என்ட்ரி எக்ஸிட்டு இந்த இடத்துல தான் வரப்போகுது. டோட்டலாக 4 என்ட்ரி எக்ஸிட்டு. ஸோ 2 வந்து அந்த பெருமாகம் சைடில் வரும். இன்னும் 2 வந்து இந்த ஈசிஆர் லிங்க் ரோட்டில் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல ஒன்று வரப்போகுது. இதுக்காக இங்கே வந்து நிறையா காலம்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு மிகப்பெரிய பள்ளம் தோண்டியிருக்காங்க. பட் ஆனால் அது மெட்ரோ வாட்டருக்கான வேலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கீழேயும் பெரிய பெரிய பைப்லாம் போயிட்டு இருந்தது. பட் அது கொஞ்சம் பக்கத்தில் அலோவ் பண்ணல. அதனால் கொஞ்சம் என்னால் பார்க்க முடிஞ்சுது. பட் கேமராலாம் அந்த அளவு பெட்டராக தெரியல. ஸோ இதை திறந்து நம்ம ஷோலிங்கநல்லூர்லேருந்து டுவர்ட்ஸ் சிறுசேரி நோக்கி போயிட்டுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த காலம்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க. திறந்து போகும்போது 2 காலங்களுக்கு நடுவில் ஸ்டீல் பீம் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க அதையும் போய் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துலேருந்து தொடர்ச்சியாக நம்மளுக்கு அந்த 2 காலம்க்கு நடுவில் இந்த ஸ்டீல் பீம் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது தொடர்ச்சியாகவே பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ திரும்ப இன்னொரு யூட்டன் எடுத்து டுவர்ட்ஸ் ஷோலிங்கநல்லூர் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 2 காலமுக்கு நடுவில் நம்மளுக்கு ஸ்டீல் பீம் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதை திறந்து போகும்போது இந்த காலம் ஒர்க் போயிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். வாங்க ஷோலிங்கநல்லூர் அந்த ஜங்ஷன் பக்கத்தில் நம்மளுக்கு என்ட்ரி எக்ஸிட் பில்ட் பண்ணுறதுக்காக வேலைகள் போயிட்டு இருக்குது. அது என்னன்னு போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அகைன் இந்த ஷோலிங்கநல்லூர் ஜங்ஷன் பக்கத்தில் வந்துட்டோம். இதில் லெஃப்ட் சைடில் ஒரு மிகப்பெரிய பள்ளம் தோண்டியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் டைம் வரும்போது இந்த பள்ளம் தோன்ற வேலைகள் போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. கீழே வந்து நம்மளுக்கு அந்த கம்பி கட்டிட்டு அது மேலே காங்கிரீட் போடுற வேலைகள் தொடங்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது கம்பி கட்டியிருக்காங்க. அடுத்த ஒரு சில நாட்களில் அதில் காங்கிரீட் போட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து பெரும்பாக்கம் சைடில் என்ட்ரி எக்ஸிட் பில்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் இதில் போயிட்டு இருக்குது. நம்மளுக்கு அப்படியே இந்த சைடு ரைட் சைடில் பார்க்கும்போது இந்த காலம், அதாவது ஷோலிங்கநல்லூர் ஃப்ளைஓவர் வரப்போகிறதுனால இது வந்து ஒரு சர்க்குலர் டைப்பில் தான் வரப்போகுது. அதனால் இதுலையுமே வந்து கீழே இறங்குறதுக்காக நம்மளுக்கு அடுத்தடுத்த காலங்களுக்கு நடுவில் உயரங்கள் குறைஞ்சிக்கிட்டே போகிறத பார்க்க முடியுது. ஸோ அப்படியே தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே போய் நம்மளுக்கு அப்படியே பெருமாக்கம் ரோட்டில் இறங்குற மாதிரி ஃப்யூச்சரில் வரப்போகுது. ஸோ டோட்டலாக நம்ம ஷோலிங்கநல்லூர் ஜங்ஷன் ஃபுல்லாகவேயும் சுற்றி எல்லா லொக்கேஷன்லேயும் என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம். இப்போ இதை தொடர்ந்து நம்ம எல்காட் அப்புறம் அந்த கிளாசிக் தமிழ் இன்ஸ்டியூட்டில் ஒரு சைடில் என்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ டுவர்ட்ஸ் ஷோலிங்கநல்லூர் டு மேடவாக்கம் போகிற டைரெக்ஷனில் என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்குது, அதாவது ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் என்ட்ரி எக்ஸிட்டுக்கு எவ்வளோ ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம்.
வாங்க திறந்து போவோம். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது எல்காட் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த எல்காட் மெட்ரோ ஸ்டேஷனில் இப்போதைக்கு ஒரு சைடு தான் என்ட்ரி எக்ஸிட் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு இந்த மார்ஷ்லேண்ட் இருக்கிறதுனால இந்த பக்கம் இது வரைக்கும் எந்த ஒரு என்ட்ரி எக்ஸிட்டுக்கான பிளானுமே இது வரைக்கும் இல்லை. பட் ஃப்யூச்சரில் போக போக இதில் எதுவும் பில்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் கரண்ட் ஸ்டேட்டஸில் இதில் எந்த ஒரு என்ட்ரி எக்ஸிட் பிளான் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இல்லை. அதாவது ரைட் சைடில் நம்மளுக்கு அந்த எல்காட் சைடில் மட்டும்தான் இப்போதைக்கு என்ட்ரி எக்ஸிட்டுக்காக அந்த வேலைகள்லாம் போயிட்டு இருக்குது. காலம் பில் பண்ணி அந்த வேலைகள்லாம் போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம தொடங்கின இடமான இந்த கிளாசிக் தமிழ் இன்ஸ்டியூட் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கமே வந்துட்டோம். இதுலையுமே நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் எந்த ஒரு என்ட்ரி எக்ஸிட் வேலைகளும் இது வரைக்கும் தொடங்கலை. பட் ஃப்யூச்சரில் அடுத்த ஒரு சில மாதங்களில் இதில் என்ட்ரி எக்ஸிட் ஸ்டேஷன் எங்கே பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ப்ராக்ரஸோட உங்களை நான் திரும்ப மீட் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இந்த கம்ப்ளீட் ரூட்டையுமே ரொம்ப டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஃபீட்பேக்கில் கொடுங்க, கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து இணைஞ்சுங்க. வில் மீட் யூ தி நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பை பாய்.